முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் திரு வி கிரி இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். இப்போ சுப்மன் கில் தான் டெஸ்ட் கிரிக்கெட் டீமோட கேப்டனாக வருவார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இந்த முடிவு என்பது எந்த அளவுக்கு டீமுக்கு வந்து சாத்தியமாக இருக்கும்? 100% நான் எதிர்பார்த்தேன். சுப்மன் கில் தான் கேப்டனாக இருக்கணும்ட்டு கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அவர் தான் இன்னும் ஃபியூச்சருக்கு எப்படி ஒரு 5-6 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பார் கேப்டனான்னு நான் எதிர்பார்க்குறேன். சார், இப்போ சுப்மன் கில்க்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்த நிலையில வேற யாரு வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர்கள் அடிபட்டிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்க சமயத்துல இவருக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு வந்து எவ்வளவு முக்கியத்துவமா பார்க்கப்படுது இந்தியன் காம்படிஷன் வந்து கேஎல் ராகுல் கொடுத்திருக்கலாம். ஆனா வைஸ் கேப்டன்சி வந்து நம்ம பந்துக்கு கொடுத்தது நான் வந்து சரின்னு நினைக்கல. ஓகே, இப்போ இவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் சாய் சுதர்ஷன் இந்த மாதிரியான வீரர்கள் எல்லாம் ஒரு சரியான பாதையில வழி நடத்துவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப டீம் செலக்ஷன் வந்து பக்காவா இருக்கு. எக்ஸப்ட் ஒரே ஒரு பிளேஸ் தான் எனக்கு இதுவா இருக்கு. ஆக்சார் பட்டேல் இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அது ஒண்ணுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ரெண்டாவது வந்து வைஸ் கேப்டன்சி பந்து கொடுத்தது எனக்கு விருப்பம் இல்லை. மற்றபடி வந்து டீம் வந்து பர்ஃபெக்டா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், இவங்களுடைய ஓய்வு முடிவுகள்லாம் தாண்டி இப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வரும்பொழுது இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டோட இந்த ஃபேன்ஸ் ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்த்ததா இருக்கும் சார்? இல்ல, ரசிகர்களுக்கு வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா மேலாம் ஒரு பாசம், ஹீரோ வர்ஷிப் அதிகமா இருக்கு. இன்னும் கேட்டா அவங்க தோனியே விளாடணும்னு சொல்லுவாங்க. அதனால அது இவங்களே இப்பவே லேட். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லேட்டா தான் டிராப் பண்ணிருக்காங்க. அது பண்ணதுதான் கரெக்ட், டிராப் பண்ணதான் கரெக்ட். அண்ட் டெஃபினட்டா வந்து புதிய தலைமுறை வரணும். இப்ப ரசிகர்கள் எதிர்பார்த்திருப்பாங்க இல்லையா? பும்ராவா இருக்கட்டும், இல்லைன்னா ஜடேஜாவா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்கும் பொழுது சுப்மன் கில்க்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்க நிலையில இப்ப அவங்களோட தரப்புல இருந்து அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? இல்ல, எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க செலக்டர்ஸ் வந்து சுப்மன் கில்ல கொடுத்திருக்காங்க. ஏன்னா பும்ராவுக்கு வந்து 5 டெஸ்ட் கண்டினியூஸா விளையாட முடியாது, இன்ஜுரி ப்ரான் அவரு. இப்ப ஜடேஜா எல்லாம் வந்து கேப்டன்சி வேணான்னு ஒதுங்கின ஆளு. அதனால வந்து டெஃபினட்டா இவங்க எதிர்பார்த்தது கரெக்டா பண்ணிருக்காங்க. அதுல ஒன்றும் தப்பே இல்லை. ரைட், நன்றி கிரி சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.